எக்ஸசைஸில் தேர்ட் சம் பார்க்க போகிறோம். அருண் அண்ட் செல்வம் ரெண்டு பார்ட்னர் அவங்க ஃபிக்ஸ்ட் கேபிட்டல் மெத்தட் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ணோம், அக்கௌண்ட்ஸ் நோட்டில் பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ 1 by 1 எல்லாமே எழுதிடலாம். ஓகே, கேபிட்டல் ஆன் 1st January. ஸோ எங்கே எழுதுவீங்க? உங்களோட பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் 2,20,000 1,50,000. அதுக்கப்புறம் பாருங்கள், இங்கே கரண்ட் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க 4,250 உங்களுக்கு டெபிட் பேலன்ஸு. ஸோ இதை எடுத்து எங்கே எழுதுவீங்க? உங்களோட டெபிட்டில் எழுதுவீங்க, அருண்டு மட்டும். ஓகேங்களா? அண்ட் இவந்து பார்த்தீங்கன்னா செல்வம் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் பேலன்ஸ் சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால நம்ம கிரெடிட் பேலன்ஸில் போடுவோம். புரியுதா உங்களுக்கு? அப்புறம் பாருங்கள், அடிஷ்னல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அருண் எதுவுமே பண்ணல, ஆனால் செல்வம் பண்ணியிருக்காங்க 70,000. ஸோ எங்கே எழுதுவீங்க? தான் உங்களோட கேபிட்டல் அக்கௌண்ட்டில் எழுதுவீங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், வித்ட்ரா பண்ணியிருக்காங்க ஃபார் பர்சனல் யூஸ். அப்போ இது என்னது? ட்ராயிங்ஸ் இது. ஓகேங்களா? ஸோ ட்ராயிங்ஸ் வந்து என்ன எழுதுவீங்க? 10,000 and 20,000 ரெண்டு பேருக்கும் எழுதிடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இன்ட்ரெஸ்ட் ஆன் ட்ராயிங்ஸ் அதுவும் இங்கே தான் வரும் 750 600. அப்புறம் வந்து ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஃபார் த இயர். ஸோ என்ன எழுதுவீங்க நீங்கள்? ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்னு எழுதிக்கோங்க 22,000 15,000. அப்புறம் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இதுவும் பார்ட்னர்ஸ்க்கு கிடச்சிருக்கு, கமிஷனும் கிடச்சிருக்கு, சேலரியும் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாமே உங்களுக்கு இந்த பக்கம் தான் வரும். ஸோ எல்லாமே இங்கே எழுதிக்கோங்க இதை. ஓகே, ஸோ இது இங்கே பார்த்தீங்கன்னா அருண்டு பார்த்தீங்கன்னா 2,20,000 தான். அதை இங்கே ரெண்டு இடத்துலையும் பேலன்ஸ் பண்ணிவிடுங்க. இதை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக உங்கள் டெபிட் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக 2,20,000 அருண் பக்கமாக எழுதுவீங்க. அதேமாதிரி செல்வமுக்கும் 2,20,000 ஆட் பண்ணால் 2,20,000 அதை இங்கே எழுதிடுங்க. அதுதான் இங்கே எழுதணும். இது எங்கே போகும்? உங்களுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு போகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், உங்களுக்கு இந்த அருண்தி வந்து பாருங்கள். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக ஆட் பண்ணுங்க, உங்களுக்கு 30,000 வரும். 30,000 வருமா? இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு சம்திங் 15,000 வரும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு மைனஸ் பண்ணால் 15,000 வருது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இது ஃபுல்லாக ஆட் பண்ணால் உங்களுக்கு 32,000 வரும். 32,600 வருது. இது ஆட் பண்ணால் 20,600 வருது. ஸோ லெஸ் பண்ணால் 12,000 வரும். ஓகேங்களா? அதுதான் இங்கே எழுதிருக்கும். இது ரெண்டும் எடுத்து தான் எங்கே எழுதுவீங்க? நீங்கள் உங்களோட நெக்ஸ்ட் இயர் காட்டுவீங்க. பை பேலன்ஸ் ப்ராட் டவுன் 15,000 and 12,000. ஓகேங்களா? அவ்வளோதான் இந்த சம்மில்.